Hi friends, HonoJs. So இந்த வீடியோவில் வந்துட்டு HonoJs பார்க்கலாம். ஸோ HonoJsனா என்ன அப்படின்னா it was a framework to build a backend APIs. ஸோ பேசிக்காக வந்துட்டு APIs பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேம்ஒர்க் தான் HonoJs. சேம் வே லைக் Express.js. ஸோ நீங்கள் Node.js பேக்ரவுண்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக Express.js கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் வந்துட்டு APIs பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃப்ரேம்ஒர்க் தான். ஸோ சேம் வே லைக் நிறையா இருக்குது, எலிசியா லைக் என்கோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்ஒர்க்ஸ் இருக்குது. நிறைய ஃப்ரேம்ஒர்க்ஸ் இருக்குது Node.js பேஸ் பண்ணி. பட் இந்த வீடியோவில் வந்துட்டு HonoJs பார்க்கலாம், எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். கெட் ஸ்டார்டட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு பேசிக் சின்டெக்ஸ் ஆஃப் HonoJs. ஜஸ்ட் இம்போர்ட் ஹோனோ அண்ட் நியூ ஹோனோ போட்டோன்னா ஒரு சர்வர் நமக்கு கிரியேட் ஆயிரும், HTTP சர்வர். ஸோ app.get/text ஹோனோன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஹோனோன்றது வந்துட்டு நம்மளோட HTTP சர்வரில் சர்வ். It was more straightforward, more simpler than Express.js or like any other backend frameworks. So பேசிக்காக இதில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்துட்டு Bun.js யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு Node.js யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் பேசிக்காக நீங்கள் எந்த ரன் டைம் வேணால் யூஸ் பண்ணலாம். Bun, Deno, Nodes, end of the day it was same performance and like. ஸோ பேசிக்காக ஒரு ஹோனோ ஆப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டசன்ட் மேட்டர் நீங்கள் டெனோ சூஸ் பண்ணாலும் சரி, பன் சூஸ் பண்ணாலும் சரி, Node.js சூஸ் பண்ணாலும் சரி, இட் ஆல்வேஸ் த சேம். பேசிக்காக அது எல்லாமே வந்துட்டு JavaScriptோட ரன் டைம் தான். டெக்னிக்கலி வி கேன் யூஸ் எனி ரன் டைம்ஸ். ஸோ நான் இந்த வீடியோவில் Bun.js யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் இனிஷியலைஸ் த ப்ராஜெக்ட். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு HonoJsன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெக்னிக்கலாக நீங்கள் எங்கே வேணால் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு பிளேஸில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஜஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம டாக்குமெண்டேஷனில் கொடுத்த மாதிரி bun create hono latest அப்படின்ற கமாண்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு டாட் வச்சுக்கிறேன், பிகாஸ் கரண்ட் டைரக்டரியில் எனக்கு க்ரியேட் ஆகணும் அப்படின்றக்காக. ஸோ அதனால தான் நான் இதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் ஆப் வைக்க விரும்பலை. ஸோ அதனால தான். ஓகே, ஜஸ்ட் க்ரியேட். ஸோ இந்த இடத்துல என்ன நம்ம ஹோனோ பேசிக்காக வந்துட்டு நம்ம லேம்டா ஃபங்க்ஷனாக கூட ரன் பண்ணலாம் லைக் எனி அதர்ஸ். ஸோ நான் இந்த இடத்துல Bun.js யூஸ் பண்ணுறேன். ஸோ டெக்னிக்கலி யூ கேன் சூஸ் எனிதிங் ஹியர். ஈவன் Cloudflare ஒர்க்கர்ஸில் கூட நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் திங். ஸோ பேசிக்காக வந்துட்டு நம்ம ஹோனோ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு Cloudflare ஒர்க்கர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஜஸ்ட் இப்போ நான் வந்துட்டு Bun சூஸ் பண்ணுறேன். எஸ், இன்ஸ்டால் த டிபெண்டன்சிஸ் Bun.js. ஸோ நான் பேக்கேஜ் மேனேஜராகவும் Bun யூஸ் பண்ணுறேன், நான் NPM யூஸ் பண்ணலை. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் NVim யூஸ் பண்ணுறேன். ஸோ NVimல ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கேன் சி எனக்கு வந்துட்டு index.ts பேசிக்காக Bun டைரக்ட் TypeScript சப்போர்ட் இருக்கிறனால TSலேயே கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ bun.log ஃபைல் package.json ஓப்பன் பண்ணிங்கன்னா பேசிக்காக ஹோனோ லைப்ரரி இன்ஸ்டால் ஆகிருக்கு. டைப்ஸ் வந்துட்டு Bun.jsக்கான டைப்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. தட்ஸ் இட், குவைட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நான் டைரெக்டாக index.jsக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ பேசிக்காக இங்கே டிஃபால்ட்டாக வந்துட்டு ஐ திங்க் டாக்குமெண்டேஷனில் கொடுத்த இந்த ஹோனோ ஆப் இருக்குது. ஜஸ்ட் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Bun run ஐ திங்க் டெவ்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் package.json பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாக டெவ் கமாண்ட் ஆட் ஆகிருக்கு ப்ராஜெக்டோட இனிஷியலைசேஷன்லேயே. பேசிக்காக இந்த கமாண்ட் என்ன பண்ணுதுன்னா bun run hot reload index.ts சோர்ஸ்குள்ளே இருக்குது. இதை வந்துட்டு ஹாட் அதாவது லைவ் ரீலோட் பண்ணுது, ரன் பண்ணி அந்த லைவ் ரீலோடும் பண்ணுது. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000 ரன் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஹலோ ஹோனோ அப்படின்னு வரதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு பேசிக் REST API கிரியேட் பண்ணி பார்ப்போம் ஹோனோவை யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் இம்போர்ட் சம்திங். ஸோ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஹோனோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்துட்டு Zod இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோனோவோட Zod வேலிடேட்டர் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பேசிக்காக ஜஸ்ட் பேசிக் வேலிடேஷனுக்கு நான் Zod யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டையும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். Bun install Zod hono/Zod validator இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா லைக் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இன்ஸ்டால் ஆனதும் அந்த எரர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு போயிடும். ஓகே, ஐ திங்க் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யூ கேன் சி எரருமே நம்மளுக்கு போயிடுச்சு. ஸோ வந்துட்டு நியூ ஹோனோ, அதை வந்துட்டு நம்ம ஹோனோ ஆப்பை வந்துட்டு ஜஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நோட் டைப். ஸோ நம்ம பேசிக்காக இந்த டைப்பை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்பை கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு நோட் கிரியேஷன் ஆப் இன் மெமரியில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் நோட்ஸ்னு போட்டு ஒரு அரே கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நோட் டைப்பை நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ பேசிக்காக இந்த அரேக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், நோட் எடிட் பண்ண போகிறோம். லைக் ஆல்வேஸ் எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் ஆக போகுது.
நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கீமா ஃபார் நோட் வேலிடேஷன். பேசிக்காக நம்ம ஜாட் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த டைட்டில் இந்த கண்டென்ட்டை வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீமா வேணும். ஸோ அதுக்கு ஸ்கீமா கிரியேட் பண்ணுறேன். பேசிக்காக டைட்டில் பார்த்தீங்கன்னா zod.z.string minimum 1 டைட்டில் இஸ் ரிக்வயர்டு. zod.string minimum 1 content is required. பேசிக்காக மினிமம் ஒரு லெட்டராவது இருக்கணும், அப்படி இல்லைன்னா எரர் சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீமா நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கெட் ஆல் நோட்ஸ் ஏபிஐ பண்ணுவோம். எல்லா நோட்ஸையும் எடுத்துகிட்டு வரதுக்கான ஏபிஐ. ஸோ app.get/notes சீனு போட்டு ஜஸ்ட் ஒரு எம்டி அரோ ஃபங்க்ஷன் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டன் c.json notes. பேசிக்காக இந்த நோட்ஸோட அரே இதுக்குள்ளே எவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் நான் ஜேசன் ஃபார்மேட்டில் வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது ஜஸ்ட் கெட் ஏபிஐ அப்படின்றதுனால நம்ம டைரெக்டாக ப்ரௌசர்லேயே டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ரன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் போய்ட்டு லோக்கல் ஹோஸ்ட் 3000/notes கொடுத்தேன் அப்படின்னா. ஸோ ஐ திங்க் நான் எக்ஸ்போர்ட் பண்ண மறந்துட்டேன், அதனால தான் எனக்கு வந்துட்டு ரன் ஆகலை. ஸோ நான் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப் எக்ஸ்போர்ட் பண்ணேன் அப்படின்னா ஐ திங்க் இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி பிக்அப். ரன் டேவ் கொடுத்தேன் அப்படின்னா யூ கேன் சி லோக்கல் ஹோஸ்ட் 3000 ஆப் ஸ்டார்ட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் கோ லோக்கல் ஹோஸ்ட் 3000. பேசிக்காக லோக்கல் ஹோஸ்ட் 3000 நமக்கு எந்த ரவுட்டுமே இல்லை. ஸோ நம்ம எந்த ரூட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா இட் வாஸ் /notes. ஸோ /notes போனோம்னா நம்மளுக்கு எம்டி அரே வரும். பிகாஸ் இப்போதைக்கு வந்துட்டு எந்த நோட்ஸுமே இல்லை. ஸோ யூ கேன் சி எம்டி அரே வரதை பார்க்கலாம். ஸோ இட் வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கெட் அ சிங்கிள் நோட். ஸோ வந்துட்டு ஒரு சிங்கிள் நோட்டை கெட் பண்ணுறதுக்கான ஏபிஐ எழுதுகிறோம். ஸோ பேசிக்காக /id வரும். ஸோ இந்த ஐடி என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா நோட்டோட ஐடி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நோட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஐடி 1ன்னா 1 பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நோட்டை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். பேசிக்காக இது ரவுட்டிங்னு சொல்லுவோம். நம்ம பேசிக்காக இன்பில்ட்டாக வந்துட்டு ஹோனோவில் ரவுட்டருமே வருது. ஸோ rest.json நோட் கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நோட் ரிட்டர்ன் c.json நோட் நாட் ஃபவுண்ட். இது என்னென்னா இன்கேஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண நோட் இல்லை அப்படின்னா நோட் நாட் ஃபவுண்டுன்னு எரர் கொடுக்கணும். ஸோ இப்போ வேலை என்னென்னா அந்த நோட்டை வந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நோட்ஸ் அரேக்குள்ளே notes.find n.id = id. ஸோ பேசிக்காக இந்த பெராமில் வர ஐடி. ஸோ அது இன்னும் நம்ம எடுக்கல, அதையும் எடுத்துடலாம். ஸோ id = c.request.param id. ஸோ பெராமில் வர ஐடி ஃபார் எக்ஸாம்பிள் notes/1ன்னு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 1 எடுத்துகிட்டு போய் ஃபைன் பண்ணுறோம். n.id = 1 ஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ நோட்ஸ் அரேக்குள்ளே ஏதாவது ஒரு நோட் ஐடியில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நோட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருவோம். அதை வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, தட்ஸ் இட். இந்த ஏபிஐ ரெடி. ஸோ நெக்ஸ்ட் ஏபிஐ. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கிரியேட் நோட். போஸ்ட்டுக்குள்ளே அதாவது போஸ்ட்டுன்னு கொடுத்துட்றோம். நோட்ஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறோம். பேசிக்காக ஒரு நோட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ ஸோ zod validator json நோட் ஸ்கீமாவை கொடுத்துட்றோம். ஸோ பேசிக்காக வர்ற ரிக்வெஸ்ட்டில் வந்துட்டு இப்போ ஒரு நோட் கிரியேட் பண்ணணும்னா நம்ம ரிக்வெஸ்ட்டில் வந்துட்டு நோட்ஸை பாஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பண்ணால் தான் நோட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்கு பேசிக்காக வேலிடேட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நோட் டைட்டிலுக்கு பதிலாக நம்பர் 100 நினச்சோம்னா அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இங்கே நம்ம வேலிடேஷன் ஸ்கீமா வச்சுருக்கோம். அதை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக HonoJs வேலிடேட்டர் மூலமாக. ஸோ validator json நோட் ஸ்கீமா கொடுத்தோம் அப்படின்னா இது இந்த மிடில்வேர் ஒவ்வொரு ரிக்வெஸ்ட் வரும்போதும் வேலிடேட் பண்ணிடும் பேலோட் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ ஃபைனலி சேம் வே c.json நியூ நோட்டை வந்துட்டு சென்ட் பண்ணுறோம். ஸோ நியூ நோட் நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணலை. ஸோ நியூ நோட்டை வந்துட்டு பேசிக்காக இங்கே க்ரியேட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாடி await c.request.json. ஸோ ரிக்வெஸ்ட்டில் வர டேட்டாவை எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் சம் நோட்டை போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது இங்கே தான் வரும். அதை எடுத்து அந்த நோட்டை வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். நியூ நோட்டுன்னு போட்டு நோட் டைப்பில். ஸோ ஐடி பேசிக்காக நம்ம ஒரு ரேண்டம் யூஐடி ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ பாடியில் என்ன வரும்? as we know டைட்டில் அண்ட் கண்டென்ட் வரும். இந்த டைட்டில் அண்ட் கண்டென்ட் வச்சு ஒரு நியூ நோட்டுன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அதை வந்துட்டு நம்மளோட நோட்ஸ் அரேக்குள்ளே புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணிவிட்டு அந்த நியூ நோட் கிரியேட் ஆயிடுச்சு 201 ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஓகே, தட்ஸ் இட். சேம் வே ஃபார் அப்டேட் நோட் ஸ்பெசிஃபிக் ஐடியில் நோட்டை அப்டேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாடி await c.request.json கொடுக்குறோம். ஸோ வர்ற ஜேசனை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சேம் வந்துட்டு வர்ற ஐடியையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஐடி வந்துருச்சு. நம்மளுக்கு என்ன நோட் அதாவது எதை வச்சு அப்டேட் பண்ணணுன்ற டேட்டாவும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த நோட்டை அப்டேட் பண்ணணுன்றதை ஃபைன் பண்ணுறோம். நோட் ஐடியில் 1 இருக்கிற நோட்டை நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா நோட்ஸ் அரேக்குள்ளே 1 ஐடி இருக்கிற இண்டெக்ஸை ஃபர்ஸ்ட்டு எடுத்துடுறோம். ஸோ பேசிக்காக எந்த இண்டெக்ஸில் இருக்குது, 0th இண்டெக்ஸில் இருக்கா, 2ல் இருக்கா, 1ல் இருக்கான்றதை எடுத்துகிட்டு ஸோ அந்த இண்டெக்ஸ் -1 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் நோட் நாட் ஃபவுண்ட். பேசிக்காக நம்ம எடிட் பண்ண ட்ரை பண்ணுற நோட் இல்லை, இந்த ஐடியில் நோட் எதுவுமே இல்லை அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ அந்த இண்டெக்ஸே இல்லைன்னா அது இல்லைன்னு தான் அர்த்தம். இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நோட்ஸில் இண்டெக்ஸ்குள்ளே அதாவது அந்த ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸில் நம்மளோட புது நோட்டை வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். அதாவது அப்டேட் பண்ண போகிற நோட்ஸ். ஸோ இந்த பாடியில் வர நோட்டை
நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா c.json, ஸோ அந்த notes.index, அதாவது அந்த அப்டேட் பண்ண நோட்ஸையும் நம்ம ரெஸ்பான்ஸில் கொடுக்குறது அப்டேட் நோட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் delete நோட். ஸோ app.delete ஜஸ்ட் ஐடியை வந்துட்டு கொண்டு வரோம். ஸோ ஐடி எடுத்துகிட்டு இப்போ அந்த நோட்டை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் const id c.request.param id, அந்த ஐடி எடுத்துக்கிறோம். லைக் அப்டேட் ஏபிஐல ஆகட்டும், கெட் சிங்கிள் நோட் ஏபிஐல ஆகட்டும், எல்லா நோட்லேயும் பெஸ்ட்டு நம்ம பெராம தான் எடுப்போம். பெராம இருந்தால் தான் எந்த நோட்டை நம்ம எடிட் பண்ணுறோம், எதை டெலிட் பண்ண போகிறோம், ஸோ எதை கெட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஸ்பெசிஃபிசிட்டி, அந்த ஸ்பெசிஃபிக்காக அப்போ தான் அது தெரியும். பேசிக்காக நம்ம அந்த ஐடி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு notes.filter n.id நாட் ஈக்குவல் டு ஐடி, ஸோ அந்த ஐடி இல்லாத மற்ற ஐடியை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, ஸோ அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோட் 1 ஐடி 1 இருக்கிற நோட்டை நான் டெலிட் பண்ணோன்னா இந்த பெராம் ஐடியில் 1 வரும், ரைட்? ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு ஐடியாக ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ ஒரு ஐடி இன்கேஸ் பெராம்ஸில் ஒரு ஐடி கூட மேட்ச் ஆகலை அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடும் இந்த நோட்ஸ் அரேலேருந்து. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த அரே, அதாவது அந்த நோட் இல்லாத அரேவை வந்துட்டு நம்ம திரும்பியும் நோட்ஸ் அரேக்குள்ளே நம்மளோட இன்மெமரி ஸ்டோருக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுறோம். ஃபைனலி வந்துட்டு நோட் டெலிட்டட் அப்படின்ற மெசேஜையும் கொடுத்துட்றோம். ஸோ லைக் எனிவே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் இட் ஃபார் ஏபிஐ. ஸோ இப்போ இந்த நம்ம ஏபிஐ ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம சர்வர் வந்துட்டு ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கெட் பை ஐடியை டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் நமக்கு இப்போ எந்த நோட்டுமே இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் notes/1 கொடுத்தோம் அப்படின்னா நோட் நாட் ஃபவுண்டுன்னு தான் வரும், பிகாஸ் நம்மக்கிட்ட அந்த நோட்ஸ் இல்லை, ரைட்? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நோட் கிரியேட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அப்டேட் பண்ணுறது, கெட் பை நோட் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு போஸ்ட்மேன் தேவை. ஸோ எனி அதர் லைக் ஏபிஐ கிளைண்ட், ஈவன் நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா தண்டர் கிளைண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன் போஸ்ட்மேனில். ஸோ ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட், நியூ ரிக்வெஸ்ட், HTTP ரிக்வெஸ்ட், கெட் லோக்கல் ஹோஸ்ட் HTTP:/3000/notes. ஸோ இது வந்துட்டு பேசிக்காக எல்லா நோட்ஸையும் கெட் பண்ணுறதுக்கான ஏபி. சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஐ திங்க் எனக்கு வந்துட்டு எம்டி அரே வரும், பிகாஸ் இப்போ எந்த நோட்டுமே நம்ம கிரியேட் பண்ணல, கரெக்ட்? ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ரிக்வெஸ்ட் நேம் கெட் ஆல் நோட்ஸ், கலெக்ஷன் நோட்ஸை செலக்ட் பண்ணிட்டு நோட்ஸ் ஆப், HonoJs ஆப் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏபிஐ வந்துட்டு நம்ம போஸ்ட்மேனில் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதையே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு கிரியேட் நோட். ஸோ கிரியேட் நோட் ஏபிஐ சேம் என் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம நோட் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம வந்துட்டு பாடி அனுப்ப போகிறோம் ரா JSON ஃபார்மேட்டில். ஸோ டைட்டில் மை நோட், நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டென்ட் சம் கண்டென்ட். ஸோ ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ கெட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டேன். இட் வாஸ் அ போஸ்ட் ரிக்வெஸ்ட். போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ நம்ம கிரியேட் ஆன நோட்ஸ் வரதை பார்க்கலாம். இப்போ கெட் ஆல் நோட்ஸ் அகைன் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் சி ஒரு நோட் இப்போ நமக்கு வந்துட்டு நம்மளோட REST APIயில் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கெட் பை ஐடி, லைக் இன்னொரு நோட் கிரியேட் பண்ணுவோம், மை நோட் 2 மை நோட் 3. ஸோ கெட் ஆல் நோட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ 3 நோட் வரும், பிகாஸ் நம்ம வந்துட்டு 3 நோட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் வந்துட்டு நம்ம இப்போ அகைன் ஒரு நோட்டை வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐடியில் இருக்கிற நோட்டை வந்துட்டு கெட் பண்ணுவோம். ஸோ சேம் வே நான் இதையே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் எடிட் கெட் சிங்கிள் நோட்டுன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நோட்/ஐடி கொடுக்கணும். ஐடி எங்கேருந்து எடுக்கலாம்னா கெட் ஆல் நோட்ஸில் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நோட் 3 கெட் பண்ணணுன்னா இந்த ஐடி எடுத்துக்கிறேன். கெட் சிங்கிள் நோட்டில் போய்ட்டு இந்த ஐடியை போட்டேன் அப்படின்னா இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக்கான நோட் வரும். ஓகே, நோட் 3 சம் கண்டென்ட், இந்த நோட்ஸ் வந்துருக்கிறத பார்க்கலாம். ஸோ அதுதான் நம்ம அந்த ஐடி வச்சு தான் நம்ம ஃபைன் பண்ணோம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்டேட் நோட். ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு கோடு காட்டுறேன். இப்போ வந்துட்டு கெட் ஆல் நோட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கெட் சிங்கிள் நோட்டுன்னு நம்ம பார்த்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு நோட்டை மட்டும் இங்கே ஃபைன் பண்ணிட்டு வருது. அப்படி இல்லைன்னா நாட் ஃபவுண்ட் எரரும் வந்துச்சு, அதையும் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ கிரியேட் நோட்டுமே பார்த்துட்டோம். வர்ற பாடியில் இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு போய் நோட்ஸ் அரேயில் புஷ் பண்ணுது, அதை ரிட்டர்னும் பண்ணுது. சேம் வே அது நமக்கு இப்போ ஸ்டோரும் ஆகிருக்கு, கரெக்ட்? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்டேட் நோட்டும் டெலிட் நோட்டும் பார்க்கணும். ஓகே, டெலிட் நோட் பார்க்குறதுக்கு முன்னாடி அப்டேட் நோட் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஐடியில் இருக்கிற நோட்டை நான் எடிட் பண்ணணும். ஐ திங்க் அதுக்கு பெட்டர் சூட் நான் கிரியேட் நோட்டை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக அப்டேட்டும் கிரியேட்டும் வந்துட்டு சிமிலராக தான் இருக்கும். ரீநேம் அப்டேட் நோட். ஸோ அப்டேட் நோட் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நோட்/ஐடி கொடுக்கணும். ஸோ இதையே எடுத்துக்கிறேன். சேம் நான் நோட் 3 தான் இப்போ எடிட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஐடி நோட் 3யோட ஐடி. ஸோ கெட் ஆல் நோட்ஸ் போனீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ நோட் 3யோட ஐடி இதை தான் நான் எடிட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்டேட் நோட் போயிட்டு பாடியில் மை நோட்டுக்கு பதிலாக பெட்டர் நோட் அப்படின்னு கொடுக்குறேன். சம் கண்டென்ட்டுக்கு பதிலாக பெட்டர் கண்டென்ட். என் மைண்டுக்கு எதுவும் பெருசாக டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் வர மாட்டேங்குது கைஸ், ஸோ பேர் வித் மீ. ஸோ பாடி கொடுத்துட்டேன், பெராமில் ஐடியுமே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஐடி வரும். அதாவது இந்த ஐடியை எடுத்துக்கும். இந்த ஐடியை எடுத்துகிட்டு போயிட்டு அரேயில் ஃபைன் பண்ணும், அந்த இண்டெக்ஸை ஃபைன் பண்ணும். ஸோ இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் வரும். இன்கேஸ் அந்த இண்டெக்ஸ் -1, அதாவது அந்த இண்டெக்ஸ் இல்லை அப்படின்னா -1 வரும். இன்கேஸ் இந்த அரேயில் நம்மளோட இண்டெக்ஸை ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா -1 வரும். -1 வந்துச்சுன்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்றோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நோட்ஸில் அந்த இண்டெக்ஸில் போயிட்டு கரெக்டாக நம்ம பாடியை வச்சு ரிப்ளேஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ வந்துட்டு அந்த நோட் எடிட் ஆயிரும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ இன்கேஸ் இந்த ஒரு ஏவை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சென்ட் பண்ண அப்படின்னா நாட் ஃபவுண்டுன்னு வரும். பிகாஸ் இந்த ஐடியில் நோட்ஸ் இல்லை. இப்போ இந்த ஐடியில் ஸ்பெசிஃபிக் இப்போ சேம் நான் இப்போ தேர்ட் நோட்டோட கரெக்ட் ஐடி இந்த ஏவை போட்டுட்டேன். இப்போ நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நோட்ஸ் எடிட் ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு கெட் ஆல் நோட்ஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஐ திங்க் நான் கெட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கெட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இப்போ பேசிக்காக புட் பண்ணணும். பேசிக்காக நம்ம அப்டேட் பண்ணுறோம், அதனால் புட் பண்ணணும். சென்ட். ஸோ இங்கே நீங்கள் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா புட் டெலிட் இருக்கும், அதாவது போஸ்ட் கிரியேட்டுக்கு. ஸோ ஐ திங்க் இது பேசிக் HTTP உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் புட் பண்ணணும். ஸோ புட் பண்ணேன் அப்படின்னா இப்போது இந்த ஐடியில் இருக்கிற நோட் பெட்டர் நோட்டாக எடிட் ஆகிருக்கணும் நமக்கு. இப்போ போய் கெட் ஆல் பண்ணேன் அப்படின்னா யூ கேன் சி பெட்டர் நோட் பெட்டர் கண்டென்ட்னு வந்துருக்கிறத பார்க்கலாம். ஈவன் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐடியை வச்சும் ஃபைன் பண்ணியும் பார்க்கலாம். பிகாஸ் அதுக்கும் நம்மகிட்ட API இருக்குது. கேன் சி ஆல்ரெடி அந்த ஐடி தான் இருக்குது. சென்ட் பண்ணேன் அப்படின்னா நோட் 3க்கு பதிலாக பெட்டர் நோட்டுன்னு நீங்கள் மாறி இருக்கிறத பார்க்கலாம். பிகாஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். சேம் வே டெலிட் நோட்டுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சேம் வே நம்ம அதே நோட்டை, அதாவது பெட்டர் நோட் இப்போ எடிட் பண்ணோம்ல, அதையே நம்ம டெலிட்டும் பண்ணுவோம். இட் வாஸ் அ டெலிட் கால். இப்போ டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நோட் டெலிட்டட்னு வரும். இப்போ போய்ட்டு அந்த சேம் ஐடியில் நோட்டை நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஈவன் கெட் ஆலில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த நோட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண நோட்ஸ் வந்துட்டு இருக்காது. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் நான் இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ண மறந்துட்டு, வேலிடேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இங்கே வந்துட்டு ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக நம்பர் நம்ம கொடுத்தோம், அப்படி நம்பர் கொடுத்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எரர் வரதை பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரிங் ரிசீவ்டு நம்பர் அப்படின்னு. ஸோ பிகாஸ் நம்ம வந்துட்டு இங்கே ஜாடு வச்சு வர்ற பேலோட வேலிடேட் பண்ணியிருக்கோம். யூ கேன் சி இந்த மிடில் வேறு யூஸ் பண்ணி. ஈவன் நம்ம வந்துட்டு அப்டேட் நோட்லேயும் பண்ணியிருக்கோம், கிரியேட் நோட்லேயும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்வேலிடான டேட்டாவை பாஸ் பண்ணி நம்மளால் நோட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தட்ஸ் இட் ஃபார் ஹோனோ பேசிக்ஸ். இது வந்துட்டு பேசிக்காக நான் இன் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறேன். பேசிக்காக நீங்கள் MongoDB ஆர் லைக் Postgres ஆர் லைக் SQLite எனி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி சேம் விஷயங்களை பண்ணலாம். ஒன்று டேட்டாபேஸ் கனெக்ஷன் அண்ட் லைக் உங்களுக்கு வந்துட்டு அந்த டேட்டாபேஸில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, பேசிக்காக ஒரு டேட்டாபேஸை எப்படி வந்துட்டு நம்ம மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இன் மெமரி டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. பிகாஸ் நீங்கள் இது இன்னும் ஃபர்தராக இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் MongoDB, Postgres, SQLite எனி டேட்டாபேஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் பேசிக் REST API யூஸிங் ஹோனோ. தேங்க்யூ கைஸ், பாய்.